கலங்காத இருதயத்தை குறித்து இன்று நாம் ஒரு உற்சாகமான பயணத்தை ஆரம்பிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சீடர்களிடத்தில் கூறினார். எனது தனிப்பட்ட அனுபவத்தில் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய இருதயம் கலங்கி இருக்கின்ற பொழுது பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக்கொள்கிறேன். ஆனாலும் இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் புறக்கணித்து விடுகிறோம். இந்த வகுப்புகளிலே நான் நமது ஆவிக்குரிய இருதயத்தில் நமது கவனத்தை வைக்க விரும்புகிறேன். நமது ஆவிக்குரிய இருதயம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறியாத பட்சத்தில் நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், நமது நடத்தைகளில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இவைகளின் மூல காரணங்களை அறியாமல் இருக்கிறோம். ஆதலால் இவைகளுக்கான காரணத்தை சரி செய்யாமல் நடத்தை மாற்றங்கள் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு தீர்வு காண முயற்சிக்கிறோம். இது ஒரு பயணம், இது ஒரு செயல்முறை. இன்று நாம் இதை ஆரம்பிக்கிறோம். எனது வாழ்வில் நானும் இந்த வேதனையான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் அது விலை மதிப்பற்றது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்படவில்லை. வேத அறிவு எனக்கு இல்லை. கிறிஸ்து யார் என்றும் அறிந்திருக்கவில்லை. எனது 19வது வயதில் நான் கிறிஸ்துவின் மேல் என் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்தேன். அவர் என்னை புது சிருஷ்டியாக மாற்றினார். ஆனாலும் என் இருதயம் காயப்பட்டதாகவே இருந்தது. ஒரு சில தீர்வு காணப்படாத காரியங்கள் மேல் எழும்பி எனக்கு அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணினது. நான் நிதானமாக என் இருதயத்தின் ஆழத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை மிகவும் உன்னிப்பாக சோதித்தேன். நாம் ஆவிக்குரிய உருவாக்கத்தை குறித்து பேசுகிறோம். ஆவிக்குரிய உருவாக்கத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது நமது இருதயத்தை குறித்த காரியங்கள். கலக்கமில்லாத இருதயத்தை கொண்டிருப்பது எப்படி என்று நாம் ஆய்வு செய்வோம். இதை செய்யாத பட்சத்தில் இதன் விளைவுகளை நாம் எளிதாக கணிக்கலாம். ஹார்வர்ட், ஏல் மற்றும் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகங்களில் மனோதத்துவ பேராசிரியராக இருந்த டாக்டர் ஆலன் கூறுகிறார், இந்த சுழற்சி கணிக்கக்கூடியது. இப்படியாக வெறுமை, இயலாமை, அன்புக்கான ஏக்கம், இழப்பு போன்ற உள்ளான மன வலிகளை கொண்டுள்ளது. இந்த வலியானது வெட்கம், கவலை, குற்ற உணர்வு, மனசோர்வு, கோபம், சலிப்பு போன்றவைகளாக வெளிப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வலியிலிருந்து விடுபட அல்லது ஆறுதலடைய போதை மருந்து, மதுபானம், உறவுகள், வேலை, ஆத்திரம், பால் உணர்வு, உணவு அல்லது சூதாட்டம் போன்றவைகள் மூலம் தீர்வு காண முயற்சிக்கிறார்கள். இவைகள் தற்காலிக தீர்வை கொடுத்தாலும் பின்னர் கடுமையான குற்ற உணர்வு, மன உளைச்சல், சுய அதிருப்தி போன்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நமது இருதயத்தை பரிசோதித்து ஆழத்தில் பதிந்திருக்கும் தீர்வு காணாத பிரச்சனைகளுக்கு கர்த்தருடைய கிருபையினால் தீர்வு காண்பது அவசியம். இதை நாம் செய்யவில்லை எனில் இவைகள் மேல் எழும்பி நமக்கு அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் நம் வாழ்வே ஒரு நடிப்பாக மாறிவிடும். நமக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய ஜெபம் என்னவெனில், சங்கீதக்காரன் சங்கீதம் 109, 21, 22 கூறுகிற ஜெபமே. அவனுடைய ஜெபம் இதுவே: ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் காயப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நம்மில் ஒரு சிலர் மற்றவர்களை விட ஆழமாக காயப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாருமே காயப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நம் வாழ்க்கை இருதயத்தை அதிகமாக பாதிக்கிறது. இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறோம். இந்த வகுப்புகளின் மூலம் நமது இருதயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை பாராட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த விரிவுரைகளில் நாம் பார்க்க இருக்கிற முழுமையான ஒரு கண்ணோட்டத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நாம் பார்க்க இருக்கிற தலைப்புகள்: நமது இருதயம் எவ்வளவு முக்கியமானது, அதனுடைய தேவை என்ன, தேவன் நம் இருதயத்தை எப்படி அற்புதமாக மாற்றுவார், நம் இருதயம் விடுதலை பெறாமல் தடையாயிருக்கும் 3 அடைப்புகளை கையாளுவது எப்படி, நம் வாழ்வின் புதையலாகிய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது, நம் இருதயத்தை எப்படி
முதலாவதாக வேதம் இருதயத்தை பற்றி கொடுக்கும் விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் இருதயத்தை குறித்து கொடுக்கும் விளக்கங்களை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிப்பதே நமது முக்கிய தலைப்பாகும். வேதத்தின் அடிப்படையில் இருதயத்தை புரிதல் என்ற இந்த பிரிவில் இருதயத்தை வரையறுக்க இருக்கிறோம். இருதயத்தை குறித்த வரையறை, இருதயம் என்றால் என்ன, இருதயத்தின் வரையறையை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள இருக்கிறோம். அதன் பின் இருதயத்தின் அம்சங்களை பார்க்க இருக்கிறோம். நம் இருதயத்தில் பல அம்சங்கள் உண்டு. அவைகளில் 3 முக்கிய அம்சங்களை குறித்து நாம் ஆராய்வோம். அதன் பின் இருதய நோய் கண்டறிதல். நம் தேவன் நம் இருதயத்தின் நோய்களை கண்டறிகிறார். அதன் பின் வேதம் இருதயத்தை குறித்து கொடுக்கும் விளக்கங்களை பார்ப்போம். அதன் பின் இருதயத்தின் அழிவு, எப்படி இருதயம் இந்த நிலைமைக்கு உள்ளானது. முதலாவது, இருதயம் என்ற பதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், ஏன் அவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை விளக்க விரும்புகிறேன். ஒரு சில வேளைகளில் நம் இருதயம் வலிக்கிறது என்று கூறுகிறோம். நம் வாழ்வில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நம் இருதயம் வலிக்கிறது என்று கூறுகிறோம். சில நேரங்களில் என் இருதயம் உடைபட்டது என்று கூறுகிறோம். நம் வாழ்வில் சோகமான நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது என் இருதயம் உடைந்து விட்டது என்று கூறுகிறோம். சில வேளைகளில் நாம் உற்சாகமாக இருக்கும் பொழுது என் இருதயம் லகுவாக இருக்கிறது என்று கூறுகிறோம். சில வேளைகளில் நாம் சோகமாக இருக்கின்ற பொழுது யாராவது நம்மை எதையாவது செய்யும்படி கூறினால் எனக்கு அதில் மனமில்லை என்று கூறுகிறோம். ஒருவரோடு நெருக்கமான உரையாடல் செய்ய விரும்பும் பொழுது உங்களோடு இருதயபூர்வமாக பேச விரும்புகிறேன் என்று கூறுகிறோம். சில வேளைகளில் நாம் அநேக காரியங்களை பேசிவிட்டோம், இப்பொழுது விஷயத்தின் மையத்திற்கு வருவோம் என்று சொல்வதற்காக ஆங்கிலத்தில் ஹார்ட் ஆஃப் த மேட்டர் என்று சொல்வதுண்டு. இவ்விதமாக பல விதமாக நாம் பயன்படுத்துகிறோம். இவைகள் அனைத்தும் காட்டுகிற காரியம், இருதயமே நமது வாழ்வின் ஆழமான நிலை. நம் இருதயத்தை மிதிவண்டி சக்கரத்தில் எல்லா கம்பிகளையும் இணைக்கும் மையத்திற்கு ஒப்பிடுகிறேன். நம் இருதயம் மிதிவண்டி சக்கரத்தின் மையம் போல் எல்லா கம்பிகளையும் ஒருங்கிணைத்து அதிலிருந்து எல்லா கம்பிகளும் வெளியேறுகிறது போல நம் இருதயமே நம் வாழ்வின் மையமாக இருக்கிறது. அதுவே நம் தனித்தன்மையின் மையம். இது நம் வாழ்வின் ஆழமான மையத்தை குறிக்கும் ஒரு உருவகமாகும். வேதத்தில் தேவனுடைய முக்கிய இலக்கு நமது இருதயமே என்ற உண்மைகளில் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். வேதத்தில் 1000க்கும் மேலான வசனங்களை இருதயத்தை குறித்தது. ஒரு சிலவைகள் மட்டுமே நம் சரீரத்தில் உள்ள இருதயத்தை குறிப்பதாகும். ஆனால் பெரும்பான்மையான வசனங்கள் நம் ஆவிக்குரிய இருதயத்தை குறித்தது. அவைகளில் தேவன் இருதயத்திற்கு நேராக பேசுகிறார், இருதயத்தையே கையாளுகிறார். இயேசு இருதயத்தை குறித்து அதிக அக்கறை காட்டினார். அவரே நம் இருதயத்தின் தலை சிறந்த நிபுணர். இருதயத்தை குறித்த ஒரு சில வரையறைகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, சரீரத்தில் உள்ள இருதயத்தின் வரையறை. நம் சரீரத்தில் உள்ள இருதயம் ஒரு பம்பாக செயல்படுகிறது. அதுவே நம் உடலின் மையமாக அமைந்திருக்கிறது. நம் உடலில் இருதயம் சரியில்லை எனில் எல்லாமே சரியாயிருக்காது. நாம் இதை அறிந்திருக்கிறோம். உண்மையிலே நம் இருதயம் ஒரு பம்பாக இருந்தாலும் அதுவே நம் உடலின் மையமாக அமைந்திருக்கிறது. வேதம் ஆவிக்குரிய உருவகத்தில் இருதயமே நமது ஆவிக்குரிய வாழ்வின் மூல ஆதாரமாயிருக்கிறது என்று கூறுகிறது. சகலமும் இருதயத்திலிருந்தே வெளிப்படுகிறது. மனிதனின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயல்பை குறிக்கும் தலை சிறந்த பதமாக இருதயத்தை வேதம் பயன்படுத்துகிறது. ஒருவர் நம் வாழ்வின் மேலாண்மை நிலையம் என்று இருதயத்தை குறிப்பிடுகிறார். ஒருவரின் வாழ்வில் சகல முடிவுகளும் தேர்வுகளும் இருதயத்திலிருந்தே எடுக்கப்படுகின்றன. நம் இருதயமே நமது எண்ணங்களின், வார்த்தைகளின், செயல்களின் மற்றும் நடத்தைகளின் ஆதாரமாக இருக்கிறது. அதுவே நம் வாழ்வின் ஊக்கமளிக்கும் அமைப்பு. இதுவே இருதயத்தை குறித்த சுருக்கமான ஒரு வரையறை. நான் இப்பொழுது இருதயத்தின் அம்சங்களை குறித்து பேச விரும்புகிறேன். என் கவனத்தை ஈர்த்த காரியம் என்னவெனில், இயேசு ஒருமுறை பரிசேயர்களோடு பேசிக் கொண்டிருந்ததை மத்தேயு 9:4 பார்க்கிறோம். சுவாரஸ்யமானது. உங்கள் மனதில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்காமல், உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். ஆகையால் மனது இருதயத்தின் ஒரு அம்சமாகும். மற்றொரு வேளையில் பரிசேயர்களோடு இயேசு பேசும் பொழுது,
மார்க்கு 3:5 பார்க்கிறோம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து கடினமான சித்தம் என்று கூறாமல் இருதயம் என்று கூறுகிறார். இதிலிருந்து மனதும் சித்தமும் இருதயத்தின் அம்சங்கள் என்று அறிகிறோம். அடுத்ததாக எம்மாவு சீடர்கள் கூறியதை பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அது உணர்வுகளை குறிக்கிறது. மனது, சித்தம், உணர்வுகள் இவைகள் அனைத்தும் இருதயத்தின் அம்சங்களே. இதிலிருந்து நாம் அறிவது இருதயமே நமது வாழ்வின் ஆழமான மையமாக அமைந்திருக்கிறது. சில வேளைகளில் ஆத்துமா என்பது மனம், சித்தம், உணர்வு என்று கூறுகிறோம். அதுபோலவே இருதயம் மனம், சித்தம், உணர்வுகளை தன்னுள் அடக்கியிருக்கிறது என்று கூறுவதும் சரியே. இப்பொழுது இருதயத்தின் வரையறையை பார்த்தோம், இருதயத்தின் அம்சங்களையும் பார்த்தோம். சர்வதேச வேத போதனை மற்றும் நற்செய்தி பகிர்வு திட்டத்தில் பங்கேற்க உங்களை அழைக்கிறோம். இந்த கிறிஸ்தவ கல்வி வாய்ப்புகள் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கிடைப்பது நம் அனைவரையும் சார்ந்துள்ளது. உங்கள் பிரார்த்தனை மற்றும் நிதி உதவி எங்களுக்கு மிகவும் தேவை மற்றும் நாங்கள் அதை பாராட்டுகிறோம். மேலும் தகவலுக்கு tvseminary.com இணையதளத்திற்கு செல்லவும்.